கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்ற நபர்களை மற்ற மனிதர்களை மன்னிக்கும் பொழுது பிதாவிடமிருந்து நாமும் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும், நம்ம யார் அவதூறாய் பேசினாலும், நமக்கு விரோதமாய் பல தீய செயல்களை செய்திருந்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டுமா? மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மால் மன்னிக்க முடியாதபடிக்கு இருதய கடினமாக இருக்கலாம். அவர்கள் செய்த தீமை நிமித்தமாக நம்முடைய இருதயத்திலே வேதனை கண்ணீர் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை மன்னிக்க முடியவில்லை என்றால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார், மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பார். மற்ற மனிதர்களுடைய தவறுகளை மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தப்பிதங்களையும் பிதாவானவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதுமே கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ பகையோ இருக்கக்கூடாது. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல அழைக்கப்பட்ட ஜனங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்கள், மாம்ச கிரியைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மற்றவர்கள் மீது கசப்போடு வெறுப்போடு இருப்போம் என்றால் கிருபைகளை இழந்து போவோம், கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போவோம். அதை அறிந்தவர்களாய் மற்ற நபர்களுடைய தவறுகளை மன்னிப்போம். பிதாவானவர் நம்மையே மன்னிப்பார், மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியை நடத்துகிற கிருபைக்காக நன்றிப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், முக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும். என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ பிள்ளைகளை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்கப்படுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைகளை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா கமா ரஷேகேபோ ருதுனிமா ரக்கர தரபலா ரபா கபா ரஷாலா தினிமா ரஹர தரபலா ரியாக்கோ போரோ ஷேகே லேகே தினிமா ரக்கர தரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ளட்டும். என் தேவனுடைய கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக.
ரீமா கமா ரஷேல் எதினிமாரா ஹாரதரபலா ரபா கபாரா ஷாகா லக தூணா கரதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீரே உதவி செய்ய முடியும். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. முற்றிலுமாக நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திற்காக வருகிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை கொடுத்தவர், மீட்பை கொடுத்தவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபைகளை தொடரட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் வாழ, மற்றவர்களை மன்னிக்க அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிருங்க. இந்த இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.